அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஈவெண்ட்னாலே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க புதுசாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பிடிஎஸ் தமிழ் என்ற நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஒரு பெரிய, அதாவது மியூசிக்கில் ஆராய்ச்சி பண்ணுறது அது ரெண்டாவது, ரெண்டாவது ஆச்சுங்க. இப்போ இவங்க முதல்ல மியூசிக் யார்கிட்ட நாலேஜ் இருக்குது, இன்னும் ஒவ்வொருத்தராக போய் தேடி அவங்கள பார்த்து அவங்களெல்லாம் இந்த கண்டென்ட்ஸில் உள்ளே கொண்டு வந்து அவங்கள இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த மாதிரி நிறைய பேர் இதுக்காக ஒரு வருட காலமாக இவங்க இந்த நிறுவனம் ரொம்ப சிறப்பாக பணி செய்து ஒரு அழகான ஒரு ஷோவை கொண்டு வர போகிறாங்க. அந்த ஷோ தான் செப்டம்பர் 7 காமராஜர் ஹாலில் நடக்க இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் நான் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறேன். எனக்கு என்னென்னா, எப்பவுமே என் லைஃப்பில் புதியவர்கள்னாலே அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும், நம்மக்கிட்ட அனுபவம் இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு புதிய டேலண்ட் இருக்குன்றது நம்பிக்கை எனக்கு. ஸோ நான் என்னுடைய கம்போசிஷனில் நிறைய சிங்கர்ஸை அப்போ நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நல்லா புது வாய்ஸாக எடுத்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பில் நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்போ ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய கம்போசர் வந்திருக்காங்க. அந்த கம்போசர் கூட நிறைய பேர் வராங்க இந்த ஷோக்கு. இவங்களோட நானும் வரப்போகிறேன். இதில் என்னென்னா, நிறைய பேர் பாடுறாங்க. இந்த பாடுறவங்க இவங்கக்கிட்ட என்னென்ன குட்ஸ் இருக்குது, இவங்கக்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குது, இதை எப்படி அவங்க சினிமாவிலும் நிகழ்ச்சியிலும் எப்படி கொண்டு வர முடியுன்றதை அவங்க ஒரு அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஸ் தமிழ். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறேன். அந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லோரையும் பார்க்க போகிறேன். நீங்கள் பாடுறதெல்லாம் கேட்க போகிறேன். எப்படி கேட்க போகிறேன்னா, மக்களோட ஒருவனாக இருந்து கேட்க போகிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி நான் மட்டும் இல்லை, மக்கள், நம்ம பப்ளிக்ஸ் கூட கொஞ்சம் நிறைய பேர் இந்த நியூ வர ஜென்ரேஷன் இந்த புது சிங்கர்ஸை, அதில் சிங்கர்ஸ்னு நினைக்காதீங்க, அதில் ஹீரோயின் கூட கிடைப்பாங்க. ஏன்னா அந்த பாடும்போதே அவங்க ஒரு அழகாக இருந்தாங்கன்னா அதை தான் ஹீரோயினாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த திரைப்படத்துக்காக நிறைய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நிறைய ஒரு புதியவர்கள் வரக்கூடிய ஒரு மேடை. இந்த மேடை செப்டம்பர் 7 நடக்க இருக்கு. கண்டிப்பாக நம்ம காமராஜர் ஹாலில் மீட் பண்ணோம். நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.